السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق ناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وعلى آله حق قدره ومقداره العظيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு துவங்குகிறேன். நம் உயிரும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்வை வழித்தவராமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் வாழ்கிறார்களோ அவருடைய உள்ளங்களை ஈமானிய உள்ளங்களாக, அவருடைய உடலை ஆரோக்கியமான உடல்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கிரமிப்பு புரிவானாக. என்னென்ன கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நேர்ந்திருக்கிறதோ அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போக்கி நிறைவான வாழ்வை இன்மையிலும் மறுமையிலும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்ததற்கு பின்னால் இந்த மனித சமூகத்திற்கு ஒரு வழிகாட்டி அவசியமாக ஆக்கியுள்ளான். இந்த மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மனிதர்களுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. மிருகங்களை போல விலங்குகளைப் போல இந்த மனிதர்கள் வாழக்கூடாது. மனிதர்களுக்கு எந்த ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அந்த கட்டமைப்பு என்பது ஷரியத் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாகும். அந்த கட்டமைப்பின் கீழ் தான் ஒவ்வொரு முஸ்லிமும் முஃமினும் வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் ஈமான் கொண்டவர்களாகத்தான் வாழ வேண்டும். குர்ஆன் என்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளின் என்பதும் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உரித்தான ஒரு செயல் அல்ல. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் மனித குலத்தார்களுக்கும் கொடுக்கப்பட்டதுதான் குர்ஆனும் சுன்னத்துகளும். அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிம் என்பவர் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதனுடைய ஒழுக்கமான வாழ்க்கை எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு ஒரு உன்னத வழிகாட்டியாக, ஒரு அழகிய முன்மாதிரியாக இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறான். அந்த முன்மாதிரியை உதறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை, ஒழுங்குகளை ஒருவர் பின்பற்றாமல் ஈடேற்றம் பெற முடியும் என்று சொன்னால் அது நிச்சயமாக முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திட்டவட்டமாக தன்னுடைய திருமறையிலே கூறிவிட்டான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நிச்சயமாக திட்டமாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஒரு அழகான முன்மாதிரி எல்லா விஷயங்களிலும், வியாபாரம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், மருத்துவம் சார்ந்ததாக இருக்கட்டும், சமுதாயம் கட்டமைப்பாக இருக்கட்டும், நிர்வாக கட்டமைப்பாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், இப்படி கூறிக்கொண்டே போகலாம். ஒரு இஸ்லாமிய தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ஆனால் அவர்கள் இந்த உலகத்திலும் எப்படி வாழ வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை சொல்லிக் கொடுத்தவர். அப்பேற்பட்ட ஒரு மனிதரை கம்பேர் பண்றதுக்கு இந்த உலகத்திலே மனிதர் கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழும் அவருடைய மகிமையும் அல்லாஹ் தஆலா உயர்த்தியிருக்கிறான்.
நபிமார்களுக்கெல்லாம் இறுதியாக வந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரு நேர்வழி காட்டிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு ரோல் மாடலாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உன்னதமான சுன்னத்துகள், உன்னதமான வழிமுறைகள் இன்றைய காலகட்டத்தில் பின்பற்றுவது பின்தங்கிவிட்டது. அதனுடைய காரணமாக நாம் மனோ இச்சையின்பால் யார் யாரையோ பின்பற்றுகிறோம், யார் யார் சொல்றதையோ கேட்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு வாழ சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தை மட்டும் கட்டமைக்கவில்லை, ஐங்கால தொழுகைகளையும் ஸகாத்துகளையும் ஹஜ்ஜுகளையும் மாத்திரம் அவர்கள் கட்டமைக்கவில்லை. ஷரியத் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து ஒரு மனிதன் இரவு தூங்கும் வரையிலும் அவனுக்கு ஒரு ஒழுக்கமான செயல்கள், ஒரு ஒழுக்கமான உன்னதமான வாழ்க்கையை இந்த இஸ்லாம் போதிக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்த்து ஈமான் கொண்டார்கள். நேரில் பார்த்து ஈமான் கொண்ட நபிகளுடைய தோழர்களே சஹாபாக்கள் என்று நாம் சொல்கிறோம். அவர்களுடைய ஈமானை போன்று உங்களுடைய ஈமானை அமைத்துக் கொள்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறினான். அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அப்பேற்பட்ட ஒரு ஈமானை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். முனாஃபிகள் இருக்கிற இந்த ஆயத்தை சொல்லப்படும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், மடையர்கள் ஈமான் கொண்டது போன்று ஈமான் கொள்ளுமான்னு கேட்டாங்க. இன்றைக்கு பல பேர் அந்த முனாஃபிகை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் பேசினாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகிமையும் புகழையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்தி விட்டான். அல்லாஹ் உயர்த்திய ஒரு செயலை, அல்லாஹ் உயர்த்திய ஒரு உன்னதமான விஷயத்தை எந்த மனிதன் வந்தாலும் யார் வந்தாலும் அதை ஒழிக்க முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களை போன்று ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையை நடந்த சில விஷயங்களை நாம் அடிக்க நினைவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ராஜ விருந்துக்கு போறாங்க. ஒரு மிகப்பெரிய ராஜ விருந்துன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண பணக்காரங்க வீட்டு விருந்தினாலும் எப்படி இருக்கும்? இது ஒரு அரசர் வீட்டு விருந்து. அப்படி இருக்கும் பொழுது அந்த விருந்துல போய் இவங்க பங்கேற்கிறார்கள். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உணவு தட்டிலிருந்து ஒரு சிறிய உணவு பானங்கள் கீழே விழுந்துருது. உணவு தட்டில சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில உணவு குண்டுகள் கீழே விழுந்துருது. அதை சுத்தம் செஞ்சு எடுத்து சாப்பிடுவாங்க. அதை சுத்தம் செஞ்சு எடுத்து சாப்பிடும்போது கூட இருந்த அரசர்கள், மன்னர்கள், மந்திரிகள் எல்லாம் ஒரு மாதிரியான பார்வை உதயபரனுடைய பார்வை. இவர் என்ன இவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறாரு, இப்படி சாதாரணமாக கீழே இருந்த ஒரு சில துண்டுகள் எடுத்து சாப்பிடுறாரு என்ற ஒரு பார்வை. ஆனால் உதயபரன் அவங்க சொன்னாங்க, இந்த மடையர்களுக்காக வேண்டியதான் நான் என்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நான் கைவிட்ட முடியாது அப்படின்னாங்க. ஒரு சாதாரண மனிதர் இவங்க என்ன மடத்தனமா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பேசுவது இவருடைய பார்வையின் காரணமாக நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை நான் எப்படி விட முடியும்? அதை நான் பேணிதான் நடப்பேன் என்று அந்த உணவு தட்டிலிருந்து விழுந்த அந்த ஒரு பானத்தை எடுத்து சாப்பிட்டான். இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டும், எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ விருந்துகள் நடக்கிறது. நாம் யாரையும் சாடி சொல்வது கிடையாது. ஆனால் ஒரு சிறு உணவுகள் கீழே இருந்தாலும் கூட அதை எடுத்து சாப்பிட வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், உன்னதமான மார்க்கம். அதை சுத்தம் செய்து தான் உண்ண வேண்டும். அந்த ஒரு பருப்பை கூட கிடைக்காத எத்தனை ஏழை மக்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் என்றை உணர்த்தக்கூடிய இந்த ஷரியத், இந்த மார்க்கம் நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்னென்று சொன்னால், நாம் இந்த சாப்பாடுடைய ஒழுக்கங்கள் எவ்வளவு கொடுப்போக்காக இன்னைக்கு இருக்கிறோம். மார்க்கம் இவ்வளவு ஆணித்தரமா சொல்லி இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை தாண்டி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலாக ஹதீஸில் சொல்லுவார்கள், ஒரு முஃமின் 3 வயிறாக நம்முடைய வயிறை பிரித்து கொள்ள வேண்டும். தன்னுடைய வயிற்றை ஒரு 3 பகுதியாக பிரித்து கொள்ள வேண்டும். முதலாவது பகுதி உணவு உட்கொள்வதற்கு, இரண்டாவதாக தண்ணீர் மட்டும் அதில் அருந்துவதற்கு, மூன்றாவதாக ஒரு வயிறு காலியாக இருக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை போன்று வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் மக்களும் அப்படிதான் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சுன்னத்துகளிலேயே மிகவும் மோசமாக ஈடுபடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இந்த சுன்னத்துகளை எத்தனை நபர்கள் நாம் பின்பற்றி வருகிறோம்? நாம் அதிகமாக உட்கொள்வதிலும், நாம் எந்த சாப்பாடை சாப்பிடுகிறோம், எந்த உணவு பழக்க வழக்கங்களை சாப்பிடுகிறோம்,
நம் உடம்புக்கு இது ஆகுமானதா என்றே கூட நாம் பொருட்படுத்தாமல் எதையோ நாம் எல்லா இடங்களிலும் எல்லா கடைகளிலும் போய் சாப்பிட்டு வருகிறோம். இது எப்பேற்பட்ட ஒரு கறி என்பதை நாம் கொஞ்சம் கூட விளங்குவது கிடையாது. கண்ணியம்மன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹராமான பொருட்களை உட்கொள்வதன் காரணமாக நம்முடைய அமல்கள் எல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்பது நம் அனைத்து முஸ்லிம்களும் சொல்லக்கூடிய ஒரு செயல். நேசத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனிதரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை போன்று நாம் மாறுவோம். இன்றைக்கு சாதாரணமாக அப்படிதான் நடக்குது. ஒரு மனிதரை நேசிக்கணும்னு சொன்னால் அவர்களை போன்ற ஒரு ட்ரெஸ் கோடு பண்றது, அவர்களை போன்ற ஒரு ஹேர் ஸ்டைல் பண்றது, இப்படியெல்லாம் இன்றைய வாலிபர்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ட்ரெஸ் கோடை, அழகான ஒரு ஹேர் ஸ்டைலை, அழகான ஒரு லைஃப் ஸ்டைலை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் ஓரம் தள்ளிவிட்டு இன்றைக்கு வரக்கூடிய ஒரு சாதாரண மக்களை நாம் பின்பற்றோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமானோட நிலை என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறக்கூடிய செய்தி, நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மக்களை பார்த்து, நீங்கள் அல்லாஹ்வை உண்மையாக பிரியப்படக்கூடிய என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களை பிரியப்படுவான். அல்லாஹ்வை நாம் பிரியப்படுகிறோம், அல்லாஹ் நம்மின் மீது அவனுடைய நேசத்தை பிரியத்தை தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வை எப்படி நாம் பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நாம் பிரியப்பட முடியும். அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக நாம் எல்லாம் ஆகிவிடுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய உம்மத்தில் அனைவரும் சோனம் அடைவார்கள் என்னை மறுத்தவரை தவிர. என்னுடைய வழிமுறையை என்னை மறுத்தவரை தவிர அனைவரும் சோனம் அடைவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், மறுத்தவர் என்றால் யார் ரசூலுல்லாஹ் என்பதாக கேட்டார்கள். என்னுடைய வழிமுறையை விட்டுவிட்டவர் என்னை மறுத்தவர் ஆவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னுடைய வழிமுறையை விட்டுவிட்டவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும். ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி என்ற மிகப்பெரிய ஒரே லெசன் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வை அடையக்கூடிய பாதையில எல்லா பாதையும் அடைபட்டு போய்விட்டது. எந்த ஒரு பாதையும் அல்லாஹ்வை அடைவதற்கான பாதை ஒரு முழுமையான ஒரு கோட்பாடு இல்லை. ஒரே ஒரு பாதையை தவிர, அதுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த சுன்னத்தான வழிமுறை. அதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வை அடைய முடியும் என்பதாக ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் எப்படி நேசித்தார்கள், எப்படி அவர்களை பின்பற்றினார்கள் என்றெல்லாம் ஆச்சரியக்கூடிய ஒரு விஷயங்கள். உஹது போர்க்களம் நடக்குது. உஹது போர்க்களத்துல பல பேர் கொல்லப்பட்டார்கள். பல பேர் கொல்லப்பட்ட அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறந்து விட்டார் என்ற ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு பெண்மணி பதிலடிச்சு ஓடி வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஓடி வரக்கூடிய அந்த நேரத்துல அவருடைய கணவர் அவருடைய பிள்ளைகள் இறந்துட்டாங்க, அப்படி இப்படின்னு அந்த பெண்மணிக்கு செய்தி சொல்லப்படுது. உஹதுடைய போர்க்களத்துல உங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள் சொல்லப்படுது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அப்படியே அந்த பெண்மணி ஓடி வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆச்சு? அப்பேற்பட்ட ஒரு பிரியத்தை சஹாபி பெண்மணிகள் வைத்திருந்தார்கள். அப்படி அவங்க ஓடி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிற அந்த செய்தி கேட்டவுடன் தான் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் இவ்வளவு உங்களுடைய குடும்பத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நேசம் கொண்டு இப்படி ஓடி வந்திருக்கிறது கேட்கப்பட்ட போது, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் எனக்கு எந்த துன்பமும் எனக்கு நேராகாது, எனக்கு எந்த துன்பமும் ஏற்படாது என்பதாக அந்த பெண்மணி சொன்னாங்க. நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் போதும், எனக்கு இதுவெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல என்பதாக சொன்னார்கள். நாம் இந்த இடத்துல விளங்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால் இதுதான் ஈமானுடைய அடித்தளமே. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுடைய பிள்ளைகளை விடவும் உங்களுடைய பெற்றோர்களை விடவும் அனைத்து மக்களை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு நீங்கள் எப்போது நேசிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய ஈமானே முழுமையாக என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு தெரியப்படுகிறது. ஒரு முஸ்லிமாகவே ஆக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நேசிக்காமல் ஒரு முஸ்லிமாகவே ஆக முடியாது. இந்த ஹதீஸில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த பெண்மணி செய்த செயல் நமக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய நெருங்கிய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு
பின்னால் ஒரு செய்தியை சொல்றாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை சுன்னத்தை விட்டு விடுவதை பற்றி நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க. ஒரு சுன்னத்து கூட அவங்க விட்டது கிடையாது. ஏன் பயப்படுறாங்கன்னு சொன்னா அவர் சொல்லக்கூடிய செய்தி, நான் இந்த சுன்னத்துகளெல்லாம் விட்டுட்டேன்னு சொன்னா வழி தவறி போய்விடுவேணும், எனக்கு ஹிதாயத்தை கிடைத்து விடாது என்று பயப்படு என்று சொன்னாங்க. சொர்க்கத்திற்காக வேண்டி அவர் சுபச்சை சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, நபியினுடைய தோழர், உற்ற தோழர், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கவனிக்கணும். இன்றைக்கு நம்ம எவ்வளவு சாதனமாக எவ்வளவு சுன்னத்துகளை விட்டு விட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயணிக்கிறோம். நம்மால் முடிந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும். ஏனென்றால் குழப்பமான காலகட்டம் ஒன்று வரும். குழப்பமான காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தெல்லாம் மக்கி போன ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்தில் யார் நபியினுடைய ஒரே ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குகிறாரோ, ஒரே ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கி அதை இஸ்திகாமத்தாக தொடர்படியாக நம்முடைய வாழ்க்கையில யார் அமைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு 100% நன்மை கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. 100% நன்மை என்று சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது. உயிர் தியாகிகளுடைய நன்மை ஒரே ஒரு சுன்னத்தை இன்றைய காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணுவது கிடைக்கும் என்று சொன்னால், அப்பேற்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு சுன்னாக்களையும் நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். சாப்பிடக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நாம் உறங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு உறங்குவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியுள்ள வழிமுறை. உறங்குவதற்கு முன்னால் சில சூறாக்கள், சில தஸ்பீகள், சூரத்துல் முல்க் என்று சொல்லப்படக்கூடிய தபாரக்கல்லதி சூரா, அந்த சூறாவை ஓதுவதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய உறக்கத்திற்கு முன்னால் நாம் பார்க்கக்கூடியது ஏதாவது அசிங்கமாகத்தான் இருக்கும். நம்முடைய உறக்கத்திற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை கூட உறக்கம் இல்லை, ஒழுவோடு உறக்கம் இல்லை. எதையோ ஒன்று பார்த்து கொண்டு யாராவது ஒரு பேசுவதை கேட்டுக்கொண்டு நாம் உறங்குகிறோம் என்று சொன்னால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நிலையில் நமக்கு மௌத்து வந்தது என்று சொன்னால் நம்முடைய நிலையை பாருங்கள். நாம் எப்படி வஃபாத்தாகிறோமோ அதே போன்று அல்லாஹ்விடம் விருப்பப்படுவோம். ஏதோ ஒரு அசிங்கத்தை பார்த்த நிலையில் நாம் வஃபாத்தாகிறோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அதே போன்று அல்லாஹ் தஆலா எல்லாருக்குமே நம்ம எழுப்பும் போது நம்முடைய நிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும். ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம் ஒன்று என்னவென்று சொன்னால், அவர்கள் தான் பாங்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத அந்த பூமியில நான் எப்படி பாங்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மனம் வருந்தி போய் சிரியா நாட்டுக்கு போயிட்டாங்க. அவர் சிரியா நாட்டுக்கு போயிட்டு பல பேருடைய மிகப்பெரிய ஒரு ஊண்டுதலின் பேரை பல பேரை கூப்பிட்டதன் காரணமாக மீண்டும் வந்தாங்க மதீனாவுக்கு. அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாங்குடைய வரிசையில அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அப்படியே அவர்கள் அழுது தேம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவில் தேம்பி அழுது அவர்கள் மயங்கி கீழே விழுந்தார்கள் என்பதாக வரலாறு பேசுகிறது. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதிலும் அவர்களை பின்பற்றுவதிலும் அவர்கள் தான் நமக்கான ஒரு முன்மாதிரி, அவருடைய வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை என்ற விஷயத்தில் எல்லா சஹாபாக்களும் தெளிவாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறிய விஷயங்களை நாம் செய்வது கிடையாது, அவர்கள் சொன்ன விஷயங்களை நாம் பின்தங்கி இருக்கிறோம். ஆனால் அவர்கள் சொல்லாத காரியங்களில் கூட சஹாபாக்கள் அவ்வளவு முன்மாதிரியாக அவர்கள் அந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்தொடர்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் செய்வார்கள், அப்படியே செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கக்கூடிய ஒரு காலத்துல அவர்கள் பயணம் செய்து போகும்போது ஒரு மரத்தடியில உட்காருவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த மரத்தடியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்யவும் யாருக்கும் ஏவல. ஆனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பின்னால அந்த வழியாக போகும்போது அந்த மரத்துல உட்கார்ந்துட்டு போறாங்க. அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டது, ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்து அமர்ந்து நீங்க ஓய்வு எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்கப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள், நான் செய்கின்றேன் சொன்னாங்க. இதுவெல்லாம் நேசத்தினுடைய வெளிப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் செஞ்சாங்க அதையெல்லாம் ஒன்று ஒன்றாக பார்த்து நேரடியாக பார்த்து சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். இதுவெல்லாம் மார்க்கத்தில் நீங்க செய்யணுங்கிற விஷயம் கிடையாது, ஆனா அவர்கள் நேசத்தின் காரணமாக செய்தது. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியாக பள்ளிவாசலுக்கு போவாங்களோ அந்த வழியாக போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் ஒரு இடத்துல ஒரு சுத்துனுச்சு, ஒரு சுத்தி அந்த இடத்துல உட்காந்துச்சு. அதே மாதிரி தன்னுடைய ஒட்டகத்தையும் ஒரு சுத்தி அந்த இடத்துல அமர வச்சாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சின்ன விஷயங்கள்ல ஃபாலோ பண்ற அளவுக்கு மற்றவங்கலாம் யார் ஒரு மாதிரியான ஆளா இருப்பார் போல இவரு அப்படின்னு ஒரு மாதிரியா பேசுற அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணாங்க. ஆனா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, என்னுடைய சுன்னத்தை எவர் ஹயாத்தாக்கினாரோ, எவர் உயிர்ப்பித்தாரோ அவர் என்னை உயிர்ப்பித்தவர் போன்றவர் ஆவார். என்னை உயிர்ப்பித்தவரை போன்றவர் என்னுடன் சுவர்க்கத்தில் இருப்பார் என்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் சொர்க்கத்திலே நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அசலான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை, அந்த மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இந்த துனியாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி தான் நாம் வாழ வேண்டும். குழப்பமான காலகட்டத்திலே சுன்னத்தான காரியங்களை ஃபாலோ பண்றது ரொம்பவும் சிரமமான காரியமாக ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஏற்படுகிறது. இதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, சஹாபாக்கெல்லாம் கஷ்டப்படலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஃபாலோ பண்றதுல இமாம்களோ சஹாபாக்களோ கஷ்டப்படவில்லை. ஆனால் நாம் ஏன் அதையெல்லாம் கஷ்டமாக கருதுவோம் என்று சொன்னால், நம்முடைய ஈமானுடைய நிலை அப்படி இருக்கிறது. நாம் சரியான முறையில் இபாதத்துகளில் இருப்பது கிடையாது. சரியான ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு 5 கால தொழுகையை நிறைவேற்றினால் போதும் என்ற ஒரு மனோபோக்கில் சில நபர்கள், அந்த 5 கால தொழுகையும் ஃபாலோ பண்ண முடியாத ஒரு கட்டத்தில் இன்னும் சில நபர்கள் சுன்னத்தான காரியங்கள் என்ற பெயரில் சில விஷயங்களை மாத்திரம் ஃபாலோ பண்றது. தாடி வைத்துக் கொள்வார்கள். தாடி வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த சுன்னத். மீசையை கத்திரிப்பதும் தாடி வைப்பதும் உயர்ந்த சுன்னத். அதே சமயத்தில் தாடி வைக்காதவர்களையோ சாடி பேசுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபதேசம் தான் செய்தார்கள், மார்க்கத்தை எட்டி வைத்தார்கள். இல்லாதவர்களே புறம் பேசுவதோ குறை சொல்வதோ நபி ஸல்லல்லாஹு வழிமுறையே கிடையாது. இன்றைக்கு இந்த பேச்சினுடைய விஷயங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயங்களிலே நாம் அவருடைய ஃபாலோ பண்ணுறதுல ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், இன்றைய நடைமுறையை பார்க்கும் பொழுது யாரோ ஒருவரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், யாரோ ஒருவரை நேசிக்கிறோம், ஒரு மனிதரை நேசிக்கிறோம், இவர் தான் நமக்கு சரியான தலைவர் என்று தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால், அவர் ஒரு மஹல்லாவோட தலைவராக இருக்கலாம், ஒரு நாட்டினுடைய தலைவராக இருக்கலாம், அதோடு முடித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுடைய அளவு கடந்து நேசிப்பது, தன்னுடைய தாய் தந்தையை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகமாக நேசிக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லுது. ஆனால் நாம் யாரோ ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதரை தலையை தூக்கி வைத்து ஆடுவதும், அவர்களை நாம் படிப்படியாக ஃபாலோ பண்ணுவதும் நம்மளுடைய ஈமானே இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயங்களை தெரிய வருது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வாறெல்லாம் நேசிக்க வேண்டும் என்று பல அறிஞர்கள் எல்லாம் சயின்ஸ் ரீதியாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், ஜார்ஜ் பெர்னார்டு ஷா ஆங்கில நாடக ஆசிரியர் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், இன்றைய காலத்துடைய பிரச்சனைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஒரு முக்கியமான தீர்வாக இருக்கிறார் என்பதாக சொல்றாங்க. அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய தீர்வுகள் கிடைக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவருடைய வழிமுறையை விட்டதின் காரணமாக நமக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. எதுக்கு எடுத்தாலும் யாரையாவது குறை சொல்லிடணும், அது சரியில்லை, இது சரியில்லை, நம்முடைய வாழ்க்கை நடைமுறை சரியில்லை, நாட்டு நடப்பு சரியில்லை. இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், நம்முடைய பேச்சின் காரணமாக நிறைய பாவங்கள் வருது. இந்த விவாதங்களை பார்ப்பது, நாம் சிலருக்கு நம்ம பேசுறதே கிடையாது. நம்முடைய மொபைல் ஃபோன்களில் நம்ம என்ன செய்கிறோம், யாரோ பேசுறது விவாதங்களை பார்க்கிறோம். அதில் முக்கால்வாசி பொய் தான் பேச போகிறாங்க. முக்கால்வாசி இன்னொருத்தவரை பற்றி பேசினா நம்ம வெற்றி பெற்று விடணும்னு பேச போகிறாங்க. இப்போ இன்னொருத்தவரை பற்றி பேசுறதும், இன்னொருத்தவங்களை பற்றி கோல் சொல்றதும், பொய் பேசுறதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையே கிடையாது. இப்போ அப்பேற்பட்ட விஷயங்களை நாம் செய்யாவிட்டாலும் கூட நாம் அதை அப்பேற்பட்ட விஷயங்களை பார்க்கவும் கூடாது, நம்முடைய செவியால் கேட்கவும் கூடாது, அதுவும் பாவம் தான். இன்றைய சூழலில் நாம் அதனுடைய அடிப்படை விஷயங்கள் எப்படி இருக்கிறதோ அதை நாம் கொஞ்சம் விலகி இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தில் ஷரியத் நமக்கு எதை சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க முஃமினீங்களே, நம்மளுடைய குழந்தைகளை நாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வதற்காக அனுப்புவோம். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்முடைய குழந்தைகள் செல்வார்கள். 10th முடித்தவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க, இல்லை புதுசாக ஸ்கூலில் சேர்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் இந்த சூழலில் நாம் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் முக்கியமாக விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கு போதிக்கக்கூடிய விஷயங்களாக 3 பண்புகளை ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது முதலாவது விஷயமா சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பது தான். குப்பி நபியுக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை சொல்லிக் கொடுங்கள். இரண்டாவதாக குப்பி அஹ்லி பைத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை நேசிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் மனைவிமாருடைய பேர் தெரியுமா, அவருடைய குழந்தைகளுடைய பேர் தெரியுமா, தாய் தந்தருடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமா, அவருடைய பேர பிள்ளைகளை பற்றி தெரியுமா? ஆனால் இன்னைக்கு அவர்களுடைய தொடர்புல இல்லை, அவர்களுடைய தொடர்புல
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்வதும் அவர்களை நேசிப்பதும் நம்மளுடைய மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஈமானிய விஷயமாக இருக்கிறது. மூன்றாவதாக சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகிராஅத்தில் குர்ஆனை ஓதி கொடுங்கள், குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். இந்த மூன்று விஷயங்களையும் குழந்தைகளுக்கு நாம் அதிகமாக செலுத்த வேண்டும். இந்த மூன்று விஷயத்துக்கு அடுத்தபடியாக தான் உலகம் ரீதியான விஷயங்கள். ஒன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை பற்றி சொல்லிக் கொடுப்பது, இரண்டாவது அவருடைய குடும்பத்தார்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அவர்களை பற்றி நேசித்து சொல்லிக் கொடுப்பது, மூன்றாவதாக குர்ஆனை ஓதி கொடுப்பது, ஓதி கற்றுக் கொடுப்பது. இந்த மூன்றுக்கு அடுத்தபடியாகத்தான் உலக ரீதியான விஷயங்களே நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழிகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அந்த நபிமொழிகள்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இமாம். அவங்க பேர்ல ஒரு தனி கிதாபே இருக்குது. அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்க போறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கிதாபை எழுத போறாங்கன்னு சொன்னா, எழுதுவதற்கு முன்னால அந்த ஹதீஸை தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்து விட்டு தான் எழுதுவார்கள். இப்போ அப்படி ஒரு ஹதீஸ் எழுத போறாங்க. எழுத போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா என்று சொல்லக்கூடிய இந்த ரத்தம் குத்தி கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவ சிகிச்சை செய்திருக்கிறார்கள். அது செய்வதற்கான அவசியம் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களுக்கு தேவைப்படவே இல்லை. ஆனால் அந்த ஹதீஸை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஹிஜாமா செய்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒவ்வொரு படிப்படியாக ஒழுவோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை ஓதக்கூடியவர்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்தார்கள். இப்படி படிப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதிலும் அவர்களை நேசிப்பதிலும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய நல்லவர்கள் நாதாக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்க சாதாரணமாக கூகுளில் தட்டி பாருங்க, ஹவு மெனி ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தட்டி பாருங்க. 200 கோடி முஸ்லீம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. 200 கோடி முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ணுறாங்க என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் நான் இந்த சோசியல் மீடியா எத்தனை பேரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்லாம் ஐடியா வச்சுக்கொண்டு பெருமை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க வஃபாத்தாய் 1400 வருடங்கள் ஆகிவிட்டது. அதற்கு பின்னாலும் கூட இத்தனை கோடி மக்கள்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் ஈமானுடைய சுவையை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்திலே கவர்ச்சிகளை எல்லாம் பின்பற்றாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்று ஏறினார்களோ அவருடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக படித்து அவர்களை பின்பற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும்